ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை. நிறைய பேர்த்துக்கு இப்போ கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதனால் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். சண்டைகள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சிலர் அதை ரொம்ப கிரிட்டிக்கலாக மாற்றிப்பாங்க. அதாவது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும். அதனால் எப்படிங்க கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் இருக்கிற ப்ரெஷரையெல்லாம் கொண்டு வீட்டில் நம்ம காட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது மேலும் மேலும் ப்ரெஷராக தான் வளரும். அது பேச்சுக்கு பேச்சு வளரும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனையை பற்றி பேசி அது ஒரு பிரச்சனையாக வளரும். இது பிரச்சனை தான் வளரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நான் ஓவராலாக அதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது தாங்க எனக்கு தெளிவாக புரிஞ்ச விஷயம். அதில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன மைண்ட் செட், வீட்டுக்குள்ளேன்ட்டு இல்லைங்க, பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த லைஃப் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த லைஃப்பை மட்டும்தான் நம்மளே கவர்றோம் அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டில் மனைவிக்கு ஒரு சிலர் கடன் பிரச்சனை பண பிரச்சனை அப்படின்றதுனால பூ கூட வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டில் மனைவிக்கும் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே கொடுக்கறது ரெகுலராக இதை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மனம் மகிழ மகிழ கண்டிப்பாக அவங்களோட பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தினசரி வாங்கி கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்காச்சும் வாங்கிட்டு ரெகுலராக கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம் சந்தோஷப்படணும். அப்படி ரெகுலராக செய்ய 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 வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் வரும். எப்படின்னா மனைவி அமைதியாக இருந்தாங்கன்னாவே உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல சூழல் ஏற்படும். நம்ம மனைவி மைண்ட் செட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளை அவங்க ரிலாக்ஸாக கவனிச்சுப்பாங்க இல்லைங்களா. நான் சொல்கிறது சரியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது, அதாவது ஆண்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, டெய்லியுமே பூ வாங்கிட்டு போய் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மறந்துருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரெகுலராக பண்ணி பாருங்க. என்னங்க சொல்றீங்க, பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டா பண பிரச்சனை தீர்ந்துருமா கடன் பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ரெகுலராக பண்ணி பாருங்களேன், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் இதை மந்திரம் அந்த மாதிரி இதில் பூஜை அந்த மாதிரி இதில் கொண்டு போகலை, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே இது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். வீட்டில் அந்த ப்ரெஷரை கொண்டு வீட்டுக்குள்ளே நம்ம போட போட என்ன ஆகுனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் தான் இந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். அப்போது அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஷரை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு முழம் பூ வாங்கிட்டு மனைவி கையில் கொடுக்க அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். இந்த காலத்தில் யாருங்க பூவெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இப்போ என்ன மாதிரி நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கலாம். நம்மளுக்கு வேலைகள் இருக்கத்தான் செய்யுங்க, அதனால் குடும்பத்துக்கு உண்டான டைமை நம்ம கொடுக்காம இருக்கிற அளவுக்கு யாருக்குமே வேலை இருக்க போகிறது கிடையாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க அந்த குடும்பத்துக்கு உண்டான டைமை கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஆணித்தனமாக. குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு யாரும் பிஸி கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது ராங் ஃப்ரெண்ட்ஷிப்னால கூட இருக்கலாம்,
அதனால் ஃபேமிலியை பற்றி ஒரு 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 டைம் பீரியடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி நினைக்காத அளவுக்கு கேட்டால் வந்து இந்த பணப்பிரச்சனை இதை பற்றி தான் சொல்லுவாங்க. இது மாறணும்னா நாம் ஃபஸ்ட்டு மாறணுங்க. நம்மளோட எண்ணம் மாறினா மட்டும்தான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை ஃபைனலாக வந்து அது ஒன்று தான் மெயினான விஷயம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் வீட்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். வீடு ரிலாக்ஸாக ஆச்சுனாவே இப்போ உங்களோட மனைவி வந்து அவங்க மைண்ட் செட் ரிலாக்ஸ் பண்ணுனா மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளை அவங்க ரிலாக்ஸாக கவனிச்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போது அவங்க ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி ரிலாக்ஸாக இருக்கும்போது நீங்கள் அந்த பணப்பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோசனை பண்ணுனா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சு யோசிக்கணுங்க. அதுக்குள்ளேயே வந்து நமக்கு பிரச்சனை இருக்குன்னு மட்டுமே யோசிச்சோம்னா வர்றது எல்லாமே பிரச்சனையாக தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாவது வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை மதிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன விஷயத்த எனக்காக பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ பெண்கள் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வளரட்டும், பரவாயில்ல, நம்ம ஊர் பொண்ணு வளர்ந்து வரட்டும் அப்படின்னு எல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த சப்போர்ட்டை வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அவங்களோட மனசை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல அதிர்வலைகள் வரும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த சொல்கிறேன்னு கூட ஏற்றுக்கலாம். அதனால் வந்து எனக்கு தினசரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நானுமே இப்போ இதன் மூலமாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை தகவலாக சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரெஷர் அப்படின்றத அதைவே கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக நிரப்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இருந்தாலுமே வந்து நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், இன்றைக்கி ஜாலியாக இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே வந்து தீர்க்கக்கூடியது தான். மனுஷனால் தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த காலங்கள் எல்லாம் போனால் திரும்ப கிடைக்காது கண்டிப்பாக. இது எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரும் அந்த சண்டைகளும் மட்டும்தான் மீதி இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.